ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. அட நிப்பாட்டுங்க பக்கிலா, நீங்க இன்னும் தூங்கவில்லையா? இறங்க முளைக்குதா? இது அப்பா அம்மா பாடுற பாட்டு. இந்த மாதிரி பாட்டுலாம் பாடக்கூடாது தெரியுமா? டிவி பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. இந்தாங்க இந்த மாத்திரை உள்ள போடுங்க போல. இது வைட்டமின் மாத்திரடா, சாப்பிட்டா உடம்பு நல்லா குண்டாயிரும். இந்தா வாயில போட்டு முழுங்க. இந்தா குட்டி, நீ வாயில போட்டு முழுங்க. அட பாவி, குழந்தைகளுக்கு என்னைய மாத்திரை கொடுத்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கற? ஒண்ணும் இல்ல, ஏண்டி கத்துற? பசங்கள வெளிய போய் சத்தம் இல்லாம படுங்க. தூக்கம் தன்னால ஒரு ஓடுங்க 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 ஓடுங்க. என் குழந்தை மயக்கம் போட்டு வந்துருச்சு. என்னைய கொடுத்தா என் குழந்தைக்கு? ஒண்ணும் இல்லடி, இந்த பார், நம்ம விஷயத்துல டிஸ்டர்ப் இருக்க கூடாதுனக்காக தூக்க மாத்திரை கொடுத்திருக்கேன். காலையில 11 மணிக்கு தான் எந்திரிக்கீங்க. அட பாவி மனுஷா, தூக்க மாத்திரை கொடுத்தியா? குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அப்படியே நமக்கு சந்தோஷம் வேண்டி கிடக்கு. கொண்டாட்டிட்டு தனியா பேசணும்னா இதைத்தான் செஞ்சாகணும். இந்த பார், இந்த கிருஷ்ணன் எதையும் தேடி போக மாட்டான். ஆனா தேடி வந்த சந்தர்ப்பத்தை விடவே மாட்டான். இந்த சீரியல் செட்டப்புக்கு 3000 ரூபாய் இருக்கு. இதை வீணா போக விட மாட்டேன். நாட்டுல அவன் ஒரு ஓட்டுல தோக்குறான். எக்ஸ்ட்ரா 2 பிள்ளை பத்தோம்னா நாளைக்கு எனக்கு ஓட்டு போட உதவும். பேசாம இரு. இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏன் மச்சான் வாடா. வந்துட்டா. டேய், இப்ப நான் கொலவெறியோட போறேன். போற வேகத்துல இந்த மாமியை கொலையா பண்ணுவேன்டா. அண்ணே, அப்படி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வச்சுக்க. மச்சான், என் பிள்ளைய அனாதையா விட்டாத. அந்த கிழவனை ஒரு வழி பண்ணிட்டு இந்த 3 வட்டி என் பிள்ளையில கழுவி வச்சிரு. சரி, மாமி விட்ட நான் எடுத்துக்குவேன். எடுத்துக்க. ஏண்டா பேமானிங்களா? யார் வீட்டு சொத்தை யாருடா பங்கு போடுறது? ஏய் பெருசு, ஆத்திரத்தோட போய்கிட்டு இருக்கேன். இடையில புகுந்து ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ண நடக்கிறதே வேற. பேசாதடா. என் வீட்டை உங்க வீடுன்னு சொல்லி பியூன் கிட்ட பணம் வாங்கினது எல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டேன். விளையாட்டுக்கு எதுலடா விளையாட்டு? இல்ல எதுல விளையாட்டுங்கிறேன். இந்த பாருங்கடா, மரியாதையா சொல்றேன், நாளைக்கு காலையில 3 பேரும் வீட்டை காலி பண்ணிடுங்க. டேய் பேமானி, நீ இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணிடு. உனக்கு பதிலா வேற ஆளை கூட்டிட்டு வந்தாச்சு. வீட்டை போய் பாருமா. கிளவா, வீட்டை காலி பண்ணணும்னு நீ நினைச்ச, உசுரோட நீங்க இருந்து போக மாட்டேன். எங்க மேலே கை வச்சியா? நீ வாயா இங்க. நீ வாடா இங்க. ஏய், நாங்க வீரப்பன் பரம்பரடா. எங்கிட்ட இந்த டங் வேலையெல்லாம் கேட்டாதீங்கன்னா வெட்டி பசங்களா. யாரா வெட்டி? டேய், என்னைய அடிக்கிறீங்க, என்னைய அடிக்கிறீங்க. உங்களை போலீஸ்ல சொல்லி வாட் நான்சென்ஸ்! இப்படி ஒரு வீட்டாளர்கிட்ட பிஹேவ் பண்ற, எதுக்காக அடிக்க வரேன்? ஏய் மாமி, உன்னை க்ளோஸ் பண்ணா தான் இருந்து வந்தேன். ஆனா நீயா வந்து சிக்கிட்ட. என் வேலை ஈஸியா முடிய போகுது. என்னடா பண்ணுவ? வேணாம், பாட்லே காலி ஆயிடும். இந்த மேட்டர்ல ஏன் வச்சுக்கறா? அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். சும்மா என்ன சொல்ற? இத பாருமா, ஒண்ணும் தெரியாத எங்க பொண்டாட்டிங்களை தூண்டி விட்டு வேலைக்கு அனுப்பிச்சீங்களே, அன்னைக்கே உங்ககிட்ட தகராறு பண்ணிருக்கணும். போனா போதும் பொம்பளை விட்டு வச்சு பாத்தீங்களா? அது எங்க தப்பா போச்சு. போமா பேசாம. 4 காசு சம்பாதிச்சு ஒழுங்கா பொண்டாட்டிகளை வச்சு காப்பாத்த தெரியல. பொம்மனாட்டிட்டு நியாயம் பேச வந்துட்டே நீ. அப்போ நிலா ஆம்பளையா? சண்டை போட்டு வாடா. பீச்சிக்காத போடா. இதெல்லாம் உங்க ஆத்து பொம்மனாட்டிட்ட வச்சுக்கோ. நான் மோசமான அதேதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். நீயும் உன் பிலிமையெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. உனக்கு சீலை வச்சு போடுறாருல, ஜாக்கெட் வச்சு போடுறாருல, உங்க ஆத்துக்காரர் அவர்கிட்ட வச்சுக்க. அங்க வச்சுக்க. ஐயோ, எங்க ஆத்துக்கார பத்தி பேசிக்க பாவி. இன்னைக்கு ஒரு பர்க்குண்டா, உன் எலும்ப முழிக்க சொல்றேன்டா. அவன் இங்க வந்தா தானே, நீ உசுரோட இருந்தா தானே உன்னை வீட்டுக்குள்ள உசுரோட வச்சு கொளுத்திட்டா. ஆத்துக்குள்ள கால் எடுத்து போலீஸ் வச்சு சுட்டு சொல்றேன்டா. போலீஸ் கூப்பிடுறா. போலீஸ் ஆம்டா, பேச்சு பேச்சா இருக்கும்போது போலீஸ் கூப்பிடுறீங்களா? போலீஸ் அது ஸ்ரீராம இன்னைக்கு ஏரியாவில் குடியிருக்க ஏண்டா உங்களுக்கு அறிவு இருக்கா? அந்த மாமி கிட்ட ஓவரா தயாரா பண்ணீங்களா? அந்த போலீஸ் கிளீஸ் பண்ண போனா என்ன ஆகும் யோசனை பண்ண பாத்தீங்களா? போலீஸ் என்ன போலீஸ், மிலிட்டரியா வந்தா மோத தயாரா இருக்கடா. வரடா போலீஸ். அட நீ வேற, அவ சும்மா ஜில்பான்ஸ் வேலை காட்டிக்கிட்டு இருக்க. அவளாவது போன் பண்றதா? இந்த கிணத்துல உட்கார்ந்திருக்காங்களே, அவங்க தான் இங்க கலாட்டா பண்ணுவாங்க. ஐயோ இல்ல, ஐயோ எஸ்கேப் ஆறா பாருங்க. சீக்கிரம் போங்க.
மேடம் அந்த உள்ள போய் ஒளிச்சு எனக்கு அறுப்பேன் அவன் கண்ணை நோட்டி எடுத்துட்டு ஆமா அவன் தான் என்ன கொலை பண்ண வந்தது. அப்படியா போங்க கான்ஸ்டபிள். ஐயோ முண்டகனை எட்டி பார்க்கலாம் பாருங்க பாதிக்கோ. வாடா மேல. மேடம் 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 தயவு செய்து பேச்சுக்கங்க. இவங்க வேணுக்குன்னு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பேச்ச நம்பாதீங்க. ஏயா வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? இந்த ஆளை கொலை பண்ண வச்சா நீங்க 3 பேர் அங்க வரல. என்ன எங்க ஆட்டுக்காரன் வீட்டோட வச்சு கொண்டுட்டு வரல நீங்க? மேடம் இவங்க எங்க குடும்ப விஷயம் தலையிடுறாங்கன்றதுக்காக இவங்க நான் திட்டினது உண்மை. ஆனா கொலை பண்ற அளவுக்கு போல மேடம். மேடம் நாங்க பக்கா ஃபேமிலி மேன். எனக்கு 4 குழந்தை இருக்கு, இவனுக்கு 2 குழந்தை இருக்கு. மேடம் எங்க ஒய்ஃப்களும் உங்க மாதிரி எம்ப்ளாயி தான். பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேணா போன் பண்ணி விசாரிச்சு பாத்துட்டாங்களே. அடப்போ உங்க பொண்டாட்டிங்களை வேலைக்கு போகப்படாதுன்னு தடுத்தவங்களே நீங்க தான். இப்ப அவ வேலைக்கு போன உடனே அதே பெருமையா சொல்லிக்கிறடா. நோக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? ஏய் மாமி மறுபடியும் நீ எங்க ரூட்லயே கிராஸ் பண்ற. ஜாம் ஆயிருவேன். ஏன் முன்னாடியே ரவுடித்தனம் பண்றியா? நடரா ஸ்டேஷனுக்கு. நில்லுமா, நீ கூப்பிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன். நான் ஒரு ஆம்பளை சிங்கம். என்ன பிடிக்க ஒரு ஆம்பளை போலீஸ் அவரை போய் கூட்டி வா. இந்த பாருமா என் ஃப்ரெண்ட் மேல இன்னொரு வாட்டி கைய வச்ச சிஎம் வரைக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். கைய வைக்க மாட்டேன்டா. இந்த பாருங்க மேடம் எவிடன்ஸ் இல்லாம எல்லாரும் மேல கை வைக்கிறீங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தோ ஞாபகத்துல வச்சுங்க சொல்லிட்டேன். என்னடா மிரட்டுற? என்ன என்ன தகராறுங்க? சார் உங்க வைஃப் இவங்க கலாட்டா பண்றாங்கன்னு எனக்கு போன் பண்ணாங்க. விசாரிக்கலான்னு வந்தா என்கிட்டயே ரவுடித்தனம் பண்றாங்க. மேடம் 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 ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரவுடிங்க இல்ல. வேலை இல்லாத விரக்தியில ஏதோ ஆத்திரப்பட்டு எதனா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் பேசி தீர்த்துக்கிறேன். நீங்க போங்க. இத பாருங்கண்ணா விஷயம் தெரியாம இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஐயோ இல்லன்னா நீங்க வரதுக்கு முன்ன என்ன நினைக்காதீங்க தெரியுமா? நீ உள்ள போ. இந்த பாருங்க நன்னா இல்ல. உள்ள போங்க மாமி. போமா மனுஷன் அளவு. நீங்க A3 போலீஸ் ஸ்டேஷன் தானே? இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க ப்ளீஸ். ஓகே. ஏய் டால்ரா. ரொம்ப தேங்க்ஸ். வண்டி எடுத்து நீ வச்சு ஒத்தடங்க. வீந்தாரை கண்டான் மனதுக்குள் சிரிக்கும். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது யாரு அண்ணனாவா? அண்ணா 5வது சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குற? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. யோ போயா வரமுல. வணக்கங்க. டேய் 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு. என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. டேய் படுவா நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனர்ங்கிற வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது. சரி ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோல நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன? ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? பணமா? இந்த அஞ்சாசிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முத ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? பாரதேசி நாயே வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேறடா. உன்ன என்னைக்கு இருந்தா அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா. ஆடு என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்கடா பாத்துக்கிறடா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்தி போல இருக்க. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கமா வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். பேசகடா இவ்வளவு நேரமாகி இவ்வளவு காணுமே. எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளுங்களோ? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போறதுலன்னு சத்தியம் பண்ணி இருக்காளுங்க. திருப்பி இருக்காங்க போறாளுங்க. ஒருவேளை ஆட்டாக்காரன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளுங்களோ? ஆட்டோக்காரன் நம்ம கூட சேர்த்தால சகல. அதை எப்படி உள்ள சேர்ப்பா? சும்மா பேசிக்கிட்டு இப்படி இருக்குமா? எப்படி மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு காலையில் திட்டமே. அதுக்காக கோவிச்சுட்டு ஏதாவது ரயில்வே தண்டவாளத்துல தலைகளை கொடுத்துருப்பாளுங்களோ? தண்டவாளத்துல இவளுங்க நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுங்களை தவிர இவளுகளாவது தண்டவாளத்துல தலைய வச்சு சாகுறாவது. ஏன் சகல பைத்திய காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஆஹா அச்சரா லட்சுமி நில்லு. எங்க போயிட்டு வர? ஏய்
ஒன்னையும் தாண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா? பின்ன ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏ சகலா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. அடியே, இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கா? நில்றி, ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. வேலைக்கு எதுக்கு போனா, யாரை கேட்டு போன? யோ, இது என்ன அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூத்து நடத்துறமா? யாரமா சொல்றேன். இது பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் வேலைக்கு போனோம். தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபாய் வச்சுக்கோங்க. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க? யோ இந்தா, எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. யோ, அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, கொலவனுதான். என்ன உசுருக்கு விட்டு சொல்லிவிட்டேன். என்ன தந்தாலும் காவல். ஆமா ஏண்டி, கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன மெட்ராஸ் உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்கறியா? உன்ன இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா இனி நீ இங்க இருக்க கூடாது. போடி வழியா. நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாசப்படிய முழுக்க இனிமேல் நடக்கிற உள்ள வச்சு நாயா அடிக்கிறா, ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். சகலா, நீ எல்லாம் ஒரு சகலையா துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்துறா வெளியில வேடிக்கை பாக்குறா? அறிவு கெட்டவனே, என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு? இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி.
ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கட்டக் முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? ஆனை மட்டும் ஓடி ஓடி பாக்குறேன். ரோடு வேணா தெரியுது, உடம்பு குறைவா. அதுக்கு என்ன, அந்த ரோட்ல ஒரு ரோடு இருக்கு, மேல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா உடம்பு சப்பையாயிட்டு போகுது. இல்லல, உனக்கு பின்னாடி அப்படிதான் ரோடு ரோலர் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பச்சாட வேலு, அந்த ஆள் சொல்றதுல என்ன தப்பு? மனுஷன் மாதிரி திங்கனா மானா வரியா தின்னா அப்படித்தான். ஊரு பூரா ஒரு வாரம் சாப்பிடுற சாப்பாட ஒரே வேலைக்கு தின்னா உடம்பு எப்படியா குறைங்க? குத்தாலத்துல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற ஜந்துலாம் எனக்கு யோசனை சொல்ல வரீங்க. அடிக்க குண்டா, எங்களை பார்த்த குறை மாதிரியே தெரியுது உனக்கு? புரியுதே தெரி வேலு, நாம குறைங்காமா இவன் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண. எப்படி இருக்கு? இருக்குடா, இருக்க முடியல. எங்க மாமாட்ட சொல்லி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்றேன் பாரு. சொல்லு, உன் மாமா என்ன பெரிய மலை முனிங்க? போய டேய், எங்க மாமா விஜய பேசுற. எங்க மாமா யார் தெரியல? யாரு? மீச வீரப்ப. இங்க கூட வச்சுக்கிறேன். அணில் கடிச்ச பழம் என்ன ஆகுது? இந்த பாரு, நீ ஒரு மீச வச்ச குழந்தை மாதிரி இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது. என்ன நீ ஏடா கடிக்கிறது கடிச்சிட்டு அணில் காணுதேன்னு கொஞ்சரியா? சரி, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு அது போறாள அவ வேணும். அதுக்கு பேசாம நீ சொன்ன ஆள்ட கண்ணை பறி கொடுத்துட்டு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. ஹாய். ஆமா, உலகத்தை சுத்தி வந்தவனுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க. உனக்கு எதுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க? நானும் உலகத்தை சுத்தி வந்தனே. அட உலகமகா பார்ட்டி இது, நான் ஏதோ லோக்கல் பார்ட்டி நினைச்சிட்டு இருந்தேன். யோ, வாய முடியா? சுமாரியா, நீ சொல்ற ராஜாத்தி. அது வந்துங்க, சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் ஒரு கொய்யா பழத்துக்காக சண்டை போட்டோம். கொய்யா பழத்து? அந்த சண்டையை பார்த்த எங்க அப்பா அம்மா, உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டேன். அப்பா அம்மாவை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அதனாலதான் எனக்கு கோலம்பஸ்னு பேர் வந்தது. என்ன இது, திருவிளையாடல் ரீமேக்? ஆமா, சரி, அந்த திருவிளையாடல் விடு. இவர் ஏதோ ஒன்றை விளையாடணுங்கிறாருமா? என்கிட்ட விளையாடணும்னாரா? ஆமா, உன்னை லவ் பண்ணி டுயட் பாடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன் அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா இப்பயே பேசி சாட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியா? ப்ளீஸ் கம் சார். வாங்க சார், வாங்க போய் கத்திரி கேட்ச் பண்ணுங்க. போங்க. என்ன அடி விழுகுது?